தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்று என்பது கடந்த 3 ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒன்று. நான் ஏற்கனவே பலமுறை கூட சொல்லியிருக்கிறேன். WHO-வின் ஒரு தலைமை விஞ்ஞானியாக இருந்த ஒருவர் டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவங்களே கூட சொல்லியிருந்தாங்க, இந்த கோவிட் தொற்று என்பது இதோடு முடிந்து விட்டது என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இதனுடைய பாதிப்பு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே, அது உருமாற்றம் பெறுகிற அந்த வைரஸ்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் கூட ஓரிலக்க அளவில் தொடர்ந்து அந்த பாதிப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. XBB என்று சொல்லக்கூடிய அந்த ஒமிக்ரானின் ஒரு வகை பாதிப்பு ஒரு 7-8 பேருக்கு தினந்தோறும் வந்து கொண்டிருக்கும். ஆனாலும் அது பெரிய அளவிலான ஒரு அச்சத்தையோ பதற்றத்தையோ தரக்கூடிய வேரியன்ட் அல்ல. அந்த XBB-னால் பாதிக்கப்படுபவர்கள் ஒரு 3-4 நாட்களில் சிறிய அளவிலான காய்ச்சல், தொண்டை வலி, இருமல் போன்ற உபாதைகளோடு குணமாகி விடுகிறார்கள். இது உலகம் முழுவதுமே இருந்து வருகிற ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு புதிதாக JN1 என்கின்ற ஒரு புதிய வைரஸ் ஒன்று இந்தியா முழுமைக்கும், இந்தியா மட்டுமல்ல, ஆசிய நாடுகள் பெரும்பகுதியான நாடுகளில், சிங்கப்பூர், இந்தோனேஷியா போன்ற பல்வேறு நாடுகளில் அதனுடைய பரவல் என்பது அதிகரித்து வருகிறது. பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலும் கூட தினந்தோறும் 100 கணக்கில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக இருக்கிற பகுதிகளில் அதனுடைய மாதிரிகளை எடுத்து RT-PCR பரிசோதனைகள் செய்வது என்று பல வகைகளில் அது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த நவம்பர் இறுதியில் இங்கிருந்து பெறப்பட்ட மாதிரிகள் இன்றைக்கு ஆய்வுக்கு பூனேவுக்கு அனுப்பப்பட்டது. அப்படி அனுப்பப்பட்ட ஆய்வுகள் ஒரு 56 ஆய்வுகள் அனுப்பப்பட்டு 18/12 அன்று ஆய்வுகள் அனுப்பப்பட்டது. கடந்த வாரம் 18ஆம் தேதி அனுப்பப்பட்ட அந்த ஆய்வுகளின்படி இன்றைக்கு 30 கொரோனா மாதிரிகளின் முடிவுகளை அந்த ஆய்வகம் நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த 30இல் XBB வகை வைரஸ் என்பது 24 நோயாளிகளுக்கு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. 30 மாதிரிகள் 56 அனுப்பினோம். அந்த 56இல் 30 மாதிரிகளுக்கான ரிசல்ட்டை கடந்த 18ஆம் தேதி கடந்த வாரம் அனுப்பினார்கள். அதில் 24 நோயாளிகளுக்கு XBB வைரஸ் இருப்பது கண்டறியப்பட்டது. XBB ஏற்கனவே புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற வைரஸ் தான். அது 2 நபர்களுக்கு BA1 என்கின்ற தொற்று பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. அந்த BA1, BA2, BA3 இதெல்லாம் கூட ஏற்கனவே புழக்கத்தில் இருக்கிற வைரஸ்கள் தான். இந்த நிலையில் JN1.1 என்கின்ற ஒரு வைரஸ் வகை 4 நோயாளிகளிடமிருந்து இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேரில் 4 பேருமே திருச்சி, மதுரை, கோவை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்து சிகிச்சை பெற்றவர்கள். தனியார் மருத்துவமனைகளில் இவர்களுக்கான இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 4 பேருக்கு JN.1.1 JN.1.1 என்கின்ற இந்த வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது சிங்கப்பூரிலும் கூட நான் ஏற்கனவே சொன்னதைப் போல தொடர்ந்து NUS என்று சொல்லக்கூடிய நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் என்கின்ற அமைப்பில் இருக்கிற மருத்துவர்களோடு தொடர்ந்து தொடர்பு பேசி வருகிறோம். அங்கேயும் கூட இந்த பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் 3-4 நாட்கள் மட்டுமே இது நெகட்டிவாக இருக்கிறது. 4ஆம் நாளுக்கு பிறகு இது பாசிட்டிவ் ஆகிவிடுகிறது என்கின்ற வகையில் அதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு பெரிய அளவில் பயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. தொடர்ந்து இந்த காய்ச்சல் பாதிப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் RT-PCR பரிசோதனைகள் செய்வது, அந்த பாதிப்புக்குள்ளானவர்களை பாதுகாப்பது, அது மட்டுமல்லாது இந்த JN.1.1 என்கின்ற இந்த புதிய வைரஸ் பாதிப்புக்கும் இப்போது மருத்துவமனைக்கு வர வேண்டிய அளவுக்கான அவசியமும் இல்லை. ஒரு 3-4 நாட்கள் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டாலே போதும் என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்காகத்தான் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாபவர்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், கோமார்பிடிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இணைய நோய் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிந்து செல்வது என்பது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடித்தாலே நாம் இதை கூடுதலாக வருவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை.